ஹலோ ஹாய் நண்பா, சிண்டா வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற அந்த அமேசிங்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்தார் பார்ட் 2 அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் நேற்று விட்டுருந்தாங்க. அதை பற்றின அதுக்கப்புறம் ஒரு டீசர் மாதிரி ஒரு வீடியோ விட்ருக்காங்க. அதை பற்றி பேச போகிறோம். அந்த வீடியோ எப்படி இருந்துச்சு ஃபுல் டீட்டெயிலாக ஒரு அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு படம் எப்படி இருந்துச்சு, அந்த படம் உங்களுக்கே தெரியும். கார்த்தி 2 ரோல் பண்ணியிருந்தார். சர்தார்ங்கிற ஒரு கேரக்டரும், அப்புறம் அதே கேரக்டர் பையனாகவும் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். அப்புறம் ரஜிஷா விஜயன் சர்தார் கேரக்டரில் இருக்கிறவருக்கு ஒய்ஃபாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ராசி கண்ணான்னு ஒரு சில நிறைய ஆக்டர்ஸ், முக்கியமான ஆக்டர்ஸாக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். இப்போது அந்த படம் எந்தளவுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அப்புறம் எங்கேஜிங்காக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பிஎஸ் மித்ரன் அந்த யுவன் மியூசிக்கில் அந்த படம் வேறு லெவல் செம்மையாக போச்சுன்னு சொல்லலாம். இப்போ யுவன் இல்லையா, அதுக்கு போல தான் சாம் சிஎஸ் வந்துட்டாருன்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம் சிஎஸ் இந்த படத்துக்கு அஃபிஷியலாக மியூசிக்னு அனௌன்ஸ் பண்ணி அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மேலும் மாளவிகா மோகன், ஆஷிகா, அப்புறம் எஸ்ஜே சூர்யா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ரஜிஷா விஜயனும் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி அதே ரோலில் வராங்களா, இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ரோலா, இல்லை எப்படி இந்த படம் இருக்கும், என்ன மாதிரி இருக்கும்னு இன்னும் தெரியல. ஆனால் இப்போ டீசர் படி பார்த்திங்கன்னா, ஒரு டீசர்னே சொல்லலாம், குட்டி டீசராக இருக்காங்க. ஜப்பான்லேருந்து இந்த கதை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியுது. அந்த கட்டானா வச்சு ஒரு ஃபைட் மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் அந்த சர்தாரோட கேரக்டர் திருப்பி வந்துட்டார். அவர் ஸ்பை, அதுதான் சொல்கிறாங்க, ஒன் ஸ்பை ஆல்வேஸ் ஸ்பைன்னு சொல்லி அந்த டீசர் கட்டி முடிக்கிறாங்க. வித் அந்த பையன் கார்த்தியோட கேரக்டரோ ஒரு சிலத்தை காற்ற முடிச்சிச்சு. அது அனிமேஷன் நல்லா இருந்துச்சு. டைட்டில் கார்டு அனிமேஷன், ஒரு கட்டானா வித் ட்ராகனோட சர்தார் 2 அந்த டைட்டில் கார்டு பண்ணி இந்த அனிமேஷன் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட கட்சி விதமாக சரி செம்மையாக இருந்துச்சு. அவர் ஏற்கனவே அந்த ஜப்பான் இதை வச்சு தான் ஒரு அந்த வாட்டர் பிரச்சனையை பற்றி பெருசாக பேசி ஒரு இஷ்யூ மாதிரி அந்த படத்தை கதை கொண்டு போயிருப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான சேனலில் அவர் கண்டுபிடிச்சி அதை அழிக்கிற மாதிரி சர்தார். இது எதை கனெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இதில் இது ஒரு ட்ராகன் அந்த மாதிரி எஜே சூர்யாவை ஏதோ கம்பேர் பண்ணுறாங்க. நீங்கள் இரும்புத்திரை இவரோட சர்தார், அதுக்கப்புறம் படம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வில்லனுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு மாதிரி ஒயிட் ட்ராகன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி எஸ்ஜே சூர்யாவையும் இந்த காட்டுறாங்கன்னு சொல்லலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இல்லை எஸ்ஜே சூர்யா அவர்கள் இருப்பாரா என்னன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆனால் அவரையும் காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு மாசான லுக்கில் அவரையும் காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். திருப்பி அந்த சர்தார் அந்த பெரிய இஷ்யூ எப்படி அவர் முதல்ல அதை தடுத்து நிறுத்துறாரு, அந்த மாதிரி தான் அந்த கதை இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இந்த டீசர் மாதிரி டீசர்னு சொல்லலாம், டீசரோ அது ஏதோ அது சொல்லலாம். அது எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சி, பார்க்கலன்னா மறக்காமல் இப்போ சர்தாரோட இதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட்டு படம் எவ்வளோ எங்கேஜிங்காக எந்தளவுக்கு எவ்வளோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சோ அந்த மாதிரி இந்த பார்ட் 2 இருக்குன்னு ஷார்ட்டாக சொல்லலாம். ஏன்னா இது பார்க்குறப்ப ப்ரொடக்ஷனோட வேல்யூவே ஐயா இருக்குது. அதனாலே இது வேறு லெவலில் இந்த படம் இருக்க போகுதுன்னு சொல்லலாம். நீங்களே சொல்லுங்கள், இந்த சர்தாரோட இது பார்த்துருப்பீங்க, அது எப்படி பிடிச்சிருந்துச்சி. பார்க்காதவங்களும் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்கள். வேறு ஒரு புது கான்செப்ட் பற்றி